குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். தாமல் வராகீஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட சில சிறப்புகளை பார்க்கலாம். புகழ்பெற்ற பாடகரான டி.கே. பட்டம்மாள் அவர்களும் அவரோட சகோதரர் டி.கே. ஜெயராமன் அவர்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். டி.கே. பட்டம்மாள் அவர்களின் முழு பெயர் தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள் என்பது தான். இது மட்டும் இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகளும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த தாமல் வராகீஸ்வரர் கோவிலோட அமைப்பையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தாமல் என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. மேற்கு நோக்கிய 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்பவே அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 35 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்டு இந்த கோவில் ஒரு செவ்வக வடிவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான திருக்குளம் ஒன்றும் உள்ளது. கோவிலுக்கு உள்ள என்ட்ரானதுமே பலிபீடமும் அதை ஒட்டி நந்தியம்பெருமானும் இருப்பாங்க. நந்தியம்பெருமானுக்கு ஒரு புறம் விநாயகர் சன்னதியும் மறுபுறம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சன்னதியும் இருக்கும். கோவிலோட வெளிமண்டபம் அதாவது முகமண்டபத்தில் கௌரி தாயார் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் புரிகின்றார். பொதுவாக அம்மனுக்கு சிம்மத்தை தான் வாகனமாக வச்சிருப்பாங்க. ஆனால் இத்தலத்து இறைவிக்கு யானையை வாகனமாக வச்சிருக்காங்க. ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் பல்லவ மன்னனான 3ஆம் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் சோழ மன்னர்களான 2ஆம் குலோத்துங்கன் மற்றும் 2ஆம் ராஜராஜன் காலத்தில் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் விஜயநகர மன்னர்களான திருமலை ராயர் மற்றும் அச்சுதாரியா இவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்வாகம் செய்யப்பட்டுள்ளது. இப்படி 3 வெவ்வேறு சாம்ராஜ்யத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டதால இந்த 3 பேரோட கலைநயத்தையும் ஆர்கிடெக்ட் டிசைனையும் இந்த கோவிலில் பார்க்க முடியும். உதாரணமாக மூலவரோட கருவறை விமானம் பல்லவர் காலத்தை சார்ந்தது. அர்த்த மண்டபம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். மகா மண்டபம், வெளிமண்டபம், கோவில் ராஜகோபுரம் போன்றவை விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டதாகும். காலஹஸ்திக்கு இணையான பரிகார தலம், ராகு கேது தோஷம் நீக்கும் தலம். தொடர்ச்சியாக 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும் என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் ராகு கேது யாக பூஜைகளில் கலந்து கொண்டால் ராகு கேது தோஷத்தில் இருந்து பூரணமாய் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மாசி மாத ரத சப்தமி அன்றும் மகம் அன்றும் மாலை வேளையில் இத்தல இறைவனை சூரியன் தன் ஒளிக்கதிர்களால் தழுவி வழிபடுவது தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாம சரபேஸ்வரருக்கு லிங்க திருமேனி இத்தலத்தில் அமைந்துள்ளது. 108 லிங்கமும் அமைந்துள்ளது. இத்தலத்து இறைவன் சுயம்பமூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் புரிகின்றார். வட்ட வடிவ ஆவுடையாரின் மீது அழகான லிங்க திருமேனி அமைந்துள்ளது. லிங்கத்தின் மீது திருமாலின் சங்கு சக்கரம் இருப்பது ரொம்பவே சிறப்பு. பிரதோஷம், கிருத்திகை, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கேது பூஜை, அஷ்டமி பூஜை, மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம் உள்ளிட்ட விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இத்தலத்து இறைவனை காலை 7 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம். வெளிப்புற மண்டபம் மிகவும் அழகாக இருக்கும். இதன் தூண்களில் ராமாயண காட்சிகளை சிற்பங்களாக மிகவும் தத்ரூபமாக வடிவமைத்திருப்பது தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தூண்களில் அஷ்ட பைரவர்களும் அஷ்ட தட்சிணாமூர்த்தியும் காட்சி தருவது தனிச்சிறப்பு.
பிரிவாக பாதயாத்திரையாக செல்லும் பொழுது இந்த ஆலயத்தில் 3 நாட்கள் தங்கி சர்வேஸ்வர லிங்கமூர்த்தியாக இருந்தார். பூஜை வழிபாடு இல்லாமல் இருந்தது. 2001 முதல் மகா பிரிவு அனுகிரகத்தோடு சர்வேஸ்வர வழிபாடு எல்லாமே ஹோமம் பரிகாரம் எல்லாமே இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று இங்கு நடைபெறும் ஒவ்வொரு திருப்பணியும் மகா பிரிவு அனுகிரகத்தோடு செயல்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு அருகில் தாமோதர பெருமாள் கோவிலும், நரசிம்மர் பூஜித்த நரசிங்கேஸ்வர கோவிலும், திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளது. இத்தலத்து இறைவனுக்கு பன்றீசர், திருப்பன்றீஸ்வரர், திருப்பன்றீஸ்வர முடையார், தாமலுடையார் என்ற பெயர்களும் உண்டு. கோவிலோட உள்பிரகாரத்துல 63 நாயன்மார்களை தரிசிக்க முடியும். பொதுவா எல்லா சிவன் கோவிலும் இருக்க மாதிரியே உள்பிரகாரத்துல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மற்றும் துர்க்கை தாயாரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில சிவன் கோவிலில் மூலவருக்கு பின்புறம் மகாவிஷ்ணு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் இருப்பாங்க. இது இந்த கோவிலோட பழமையை எடுத்துரைக்கும். இப்போ இந்த கோவிலோட தல புராணத்தை பார்க்கலாம். ஒரு முறை இரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமாதேவியை கடலுக்கு அடியில் கடத்தி சென்று மறைச்சு வச்சுட்டான். இந்த அசுரன் இரண்யகசுவின் சகோதரன். இரண்யாக்ஷனின் இந்த செயலால பூமியில் வாழ்ந்த அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன. உலகம் இயக்கமே நின்றும் போனது. தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவுடன் சென்று பூமியை காத்தருளும்படி வேண்டி நின்றனர். இதனால மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு சென்று இரண்யாக்ஷனை அழித்து பூமாதேவி மீட்டு கொண்டு வந்தார். அசுரனை அழித்த பின்னரும் வராகரின் ஆவேசம் அடங்கவில்லை. இதனால அவர் கடலை கலக்கி கொண்டிருந்தார். இதனால் கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் துன்பம் அடைந்தன. இதனை கண்ட முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவின் கோபத்தை கட்டுப்படுத்தும்படி சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் வேடன் வடிவில் தோன்றி வராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணுவுடன் மோதினார். வராகத்தின் கொம்பை உடைத்து அவற்றை தனது அணிகலனாக ஆக்கிக் கொண்டார். திருமாலின் கோபமும் தணிந்தது. பின்னர் திருமால் இத்தலத்து சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றார். வராக அவதாரத்தில் இருந்த மகாவிஷ்ணு சிவபெருமானை வணங்கி வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் வராகீஸ்வரர் என்றும் பன்றீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். சர்வேஸ்வரர் லிங்கமூர்த்தியாக இருக்கிறார். சர்வ பக்ஷி சர்வ தூணில் இருக்கிறார். சர்வேஸ்வரர் லிங்கமூர்த்தியாக சொன்னாம்பிகை அம்பாள் சர்வேஸ்வரர். நாட்டியமே ராகு காலத்தில் ராகு கால பூஜையில் சர்வேஸ்வர தீப வெற்றி வழிபாடு செய்தால் அனைத்து திருமண தடைகளும் குற்றப்பாத்தியம் வியாபாரம் அனைத்தும் இங்கு நிவர்த்தியாகும். அதே போன்று இங்கு அஷ்ட பைரவர் தூணில் இருக்கிறார். அஷ்டமி நாட்டியமே ராகு காலத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும். அதே போன்று ராமாயணம் தூணில் உள்ளது. ஒரே தூணில் ராமாயணம் அனைத்து சிற்பங்களும் சிறப்பாக உள்ளது. ஆலய தரிசன நேரம் காலை 7:30 முதல் 9:30 வரை. லதை அரைப்பு 12:30. மாலை 5:30 முதல் 7:30 வரை. லதை அரைப்பு 8 மணி. சுவாமி வராகம் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட நில பிரச்சனை, வீடு வாங்குதல் எல்லா பிரச்சனையும் அங்கு இங்கு வந்து சுவாமி பிரார்த்தனை நிறைவேறும். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள் இப்படி பல பேரரசுகள் போற்றி வணங்கிய இந்த கோவிலுக்கு கட்டாயமாக குடும்பத்தோட போயிட்டும் வாங்க. என்றென்றும் நன்றியுடன் தமிழ் டெம்பிள்.